அடுத்து அவன் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம்லாம் டிஎன்பிசிக்கு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான். எதுக்கு? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகணும்னு சொல்லிட்டு. இப்போ நாளைக்கு கரூரில் போய் 41 பேருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இது ஏதாவது கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறானுங்க. ஒரு நடிகனை பார்க்க வந்து செத்துட்டாங்க, அது ஓகே, அது ஒரு மரணங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தான். ஒரு 20 லட்சம் கொடுத்தாங்க, ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்க, 30 லட்சம் கொடுத்துட்டாங்க, சரி ஓகே, அதுவே ஒரு பெரிய நிவாரணம் தான். அதையெல்லாம் விட்டுவிட்டு 6 மாதம் கழித்து வந்து 41 பேர் கவர்மெண்ட் வேலை கொடுக்க போகிறீங்களே. இதுக்கு முன்னாடி தாவேகா மீட்டிங் வந்து எத்தனை பேர் பைக் ஆக்சிடென்ட் ஆகி செத்தான், அவங்களுக்கு கொடுத்தாங்களா? இதுக்கு முன்னாடி திமுக மீட்டிங் போயிட்டு எவ்வளோ பேர் கார் ஆக்சிடென்ட் ஆகி செத்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்களா? அதில் ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிராதா? இந்த 10 பேருக்கு, இந்த 41 பேருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. உன்னைய பார்க்க வந்து செத்தான்னா நீ தான் வேலை கொடுக்கணும். நீ தான் வேலை கொடுக்கணும்னா ஓ வீட்டில் தான் வேலை கொடுக்கணும். இப்போ என்னை பார்க்க வர்றான் ஒரு 10 பேர் செத்து போயிட்டான்னா நான் என் வீட்டில் கூப்பிட்டு தான் வேலை கொடுக்கணும், கவர்மெண்ட் வேலை கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நடிகனை பார்க்க வந்து செத்தான்னா இது வந்து எப்படி சொல்கிறது? பொண்டாட்டி கையை ஊரா விட்டு நெய்யன்னு யார் வீட்டு வரி பணத்தில் யாருக்கு வேலை கொடுக்குறீங்க? உன்னை பார்க்க செத்தானா நீ வேலை கொடு, பனையூரில் ஆஃபீஸில் வேலை போட்டு கொடு, எல்லாம் ஏதாவது படத்தில் சேர்த்து விடு, 4 படத்தில் நடிக்க விடு, சம்பளத்தை கொடு, இது பண்ண, அதுதான் செய்யணும். அதை விட்டுவிட்டு அப்போ நீ முதலமைச்சர் கூட கிடையாது. அப்போ ஒரு நடிகனை பார்க்க வந்து ஒரு 41 பேர் செத்து போயிருக்கான். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் தான் நம்ம ஏதாவது பண்ணணுமே தவிர கவர்மெண்ட் வேலைலாம் கொடுக்கக்கூடாது. இது வந்து நாளைக்கு வந்து இதுக்கு முன்னாடி கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன், மீட்டிங் போயிட்டு வந்தவன், வேறு கட்சி மீட்டிங் போட்டு செத்து போனவன் வந்து எனக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டான்னு வச்சுக்கோ. உன்னை முன் உதாரணமாக வச்சு இந்த மாதிரி நாங்களும் தான் கூட்டத்துக்கு போய் செத்து போயிட்டோம், எங்கள் வீட்டில் தான் செத்து போயிட்டான், எங்களுக்கும் வேலை கொடு, இல்லைன்னா அவனுக்கு வேலையை பாரின்னா ஒருத்தனுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி இல்லையா? நிச்சயமாக அது வழக்குக்கு போகாதா? எப்படி அவங்களுக்கு வந்து வேலை நிரந்தரமாக இருக்கும்? இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான முன்னுதாரணம். இதை வந்து ஒரு முதலமைச்சரே செய்கிறதுங்கிறது ஒரு மகா முட்டாள்தனமான ஒரு செயல். நாங்கள் சாமானியன், நாங்கள் வரி கட்டுறோம், எங்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்ணால் நாங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்க தான் செய்வோம். உன்னைய பார்க்க வந்து செத்துட்டான்னா நீ தனிப்பட்ட முறையில் என்ன வேணாலும் பண்ணிக்க, நாங்கள் அதை கேட்க போகிறோம். நீ 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க, அதை யாராவது ஏதாவது கேட்டாங்களா? தயவு செய்து நாளைக்காவது கரூரில் போய் ஒரு முதலமைச்சர் மாதிரி பேசுங்க. வாயில் நல்லா வந்துடும், அள்ளி சில்லு இந்த மாதிரி பேசாதீங்க. 60 நாள் ஆச்சு, நீங்கள் வந்து 60 நாளில் என்ன பண்ணியிருக்கீங்க, இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க மக்களுக்கு அப்படின்றத பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு முதலமைச்சராக அவங்கள மதிப்பாங்க. அதை விட்டுட்டு திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம், திமுக என்னை கரூருக்கு வரவில்லை, திமுக நீங்கள் முதலமைச்சர் அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்களை வந்து ஒரு எதிர்க்கட்சி எப்படி கரூருக்கு வர முடியாமல் தடுக்க முடியும்? கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் அது உங்களுக்கு நிற்காது. அது மாதிரி வந்து ஒரு நீங்கள் அள்ளு சிலுத்தனமாக பேசாமல் நல்ல நலத்திட்டங்களை செயல்படுத்துங்க. முக்கியமாக புத்திசாலித்தனமாக நாளைக்கு பேசுங்க, கத்தாதீங்க. காது வலிக்குது, கத்தாமல் நல்ல மாதிரியாக பேசுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சஹா டிகோட்ஸ்.